அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீக் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான கூற்று என்னென்னா, ஒரு அறிஞர் சொன்னது. யாருன்னா நம்ம இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியான ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது, வாழ்க்கை ஒரு பயணம், இலக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அதில் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நிறையா இடையூறுகள் வரும். நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், லட்சியம் இருக்கும். அதெல்லாம் அடைஞ்சிட்டு அதை பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பயணம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி அதில் அச்சீவ் பண்ணுறதா இருக்கும், இல்லை வேறு ஃபீல்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், எது வேணால் இருக்கலாம். அதுக்கான ஒரு பயணம் தான் இதை நீங்கள் பார்க்குறது. உங்களோட குறிக்கோள் அறையணும்னா நீங்கள் இதெல்லாம் கடந்தாகணும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒன்று. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பயிற்சி எடுங்க. இன்றைக்கான ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இரு பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் பொழுது கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. 2 டைஸ்ன்றப்போ நம்ம ஒரு டைஸ் 6 முகப்பு இருக்கும். அது 2 டைஸ் உருட்டப்படும் போதுன்றப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் 2. அப்போது 36. அப்போது இரு பகடைகள் உருட்ட மொத்த முயற்சியின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. இதில் என்ன சொல்கிறாங்க, கூடுதல் 7 கிடைக்க நிகழ்தகவு. கூடுதல் 7னா நம்ம டைஸ் உருட்டப்படும் போது நம்ம அதோட வேல்யூ கண்டிப்போம். 1,1 1,2 கிடைக்கலாம், இல்லை 1,3 கிடைக்கலாம். அப்படி பாசிபிலிட்டி எழுதிட்டு போய் 36 தடவை எழுதுவோமா? அப்படி எழுதும்போது 7 கூடுதல் 7 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கூடுதல் 7 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னென்ன இருக்கும்னா 1,6 2,5 3,4. இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 7 கிடைக்கும். 4,3 5,2 6,1. அப்போது இதோட எண்ணிக்கை எவ்வளோ? மொத்தம் கூடுதல் கிடைக்கிறதுக்கான எண்ணிக்கை வந்து 6. அப்போது இதோட நிகழ்தகவு கண்டுபிடிச்சிடலாமா? நிகழ்தகவு கண்டுபிடிக்கும்போது கூடுதல் 7 கிடைக்கிற நிகழ்தகவு 6. மொத்தம் வந்து முயற்சியின் மொத்த எண்ணிக்கை வந்து 36. அப்போ இது 2 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1/6ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்கோ ஆப்ஷன் ஏ 1/6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். சீரான 2 பகலை உருட்டும் பொழுதுன்றப்போ நம்மளுக்கு எண்ணிக்கை எவ்வளோ கிடைக்கும்? 36. கூடுதல் 9 கிடைக்கிறதுக்கான நிகழ்வு. போன தடவை கூடுதல் 7 பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் 9 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா கூடுதல் 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3,6 6,3 4,5 அடுத்து 5,4. அப்படி பார்க்கும்போது எத்தனை வந்திருக்கு பாசிபிலிட்டி? 4 தடவை. அப்போ இதற்கான நிகழ்தகவு பார்த்திங்கன்னா மொத்த எண்ணிக்கை போடுவோம். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/9ன்னு கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 9 கிடைக்கான நிகழ்தகவு 1/9. நெக்ஸ்ட் சம். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையின் 4ன் காரணியாக கிடைக்கப்பெறுவதற்கான நிகழ்தகவு. இரு பகடைகள் உருட்டப்படும் போது மொத்த எண்ணிக்கை எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 36ன்னு கிடைக்கும். அதில் முதல் பகடை 4ன் காரணியாக கிடைக்கும். அப்போ முதல் பகடைன்றப்போ ஒரு ஃபஸ்ட்டு பகடை, அதில் என்னென்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6. 2 சேர்ந்து ஊட்டும்போது நம்மளுக்கு 36 எண்ணிக்கை கிடைக்கும். அதில் முதல் பகடைன்றப்ப இந்த எண்ணிக்கை தான் கிடைக்கும். இதில் 4ன் காரணிகளாக 4 எதெல்லாம் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அப்புறம் 4ஆலே டிவைட் ஆகும். அப்போ மொத்தம் இதில் எண்ணிக்கை எவ்வளோ? 3. இதோட நிகழ்தகவு என்னென்ன கேட்குறாங்க. இப்போ 3/36. இதை நம்ம அடித்து கொடுத்தோன்னா இதோட எண்ணிக்கை 36ன்னு மொத்த எண்ணிக்கையை எடுக்கக்கூடாது. நம்ம மொதல் டைஸோட எண்ணிக்கை மட்டும் தான் எடுத்துக்கணும். அதாவது முதல் பகடையின் 4ன்னு தானே கேட்குறாங்க, மொத்த பகடைன்னு கேட்கல. மொத்தம் 2 பகடை இருக்குது, அது உருட்டினது 36. ஆனால் முதல் பகடை 4ன் காரணி தான் கேட்குறாங்க. அப்போ முதல் பகடையின் எண்ணிக்கை 6. நம்ம 4ன் காரணிகளாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. இது 2ஐயும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1/2. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு. இது பார்த்தாலே கொஞ்சம் பெரிய கணக்கு மாதிரி இருக்கா? பிட்ரா போடணும்னு இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு டயக்ராம் அதை மட்டும் புரிஞ்சிட்டோன்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் இந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். அப்போது இது வந்து வெண்படம் போடுவோமா, நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சுப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா வெண்படம். அதாவது காமனாக இருக்கிறத நம்ம ரெண்டுக்கும் காமனாக எழுதுவோம், தனித்தனியாக இருக்கிறத தனியாக எழுதுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு தெருவில் வசிப்பவர்கள் 65% பேர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, 52% பேர் ஹிந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். 32% பேர் தமிழும் ஹிந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் இந்தியும் மலையாளமும், 10% இம்மூன்று மொழிகளையும் தவிர மற்ற மொழிகளை பேசுகிறார். 10% பேர் இம்மூன்று மொழிகளையும் தவிர மற்ற மொழியில் பேசுகிறார்கள் எனில் 3 மொழியும் பேச தெரிந்தவர்களின் எத்தனை சதவீதம்? இந்த 3 மொழியும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ் பேசுவோர் எவ்வளோ? 65, ஹிந்தி 52, மலையாளம் வந்து 40. இதெல்லாமே சதவீதம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சதவீதம் ரெண்டும் பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் கொடுத்துருக்காங்களா, அதில் இது தமிழ், இது ஹிந்தி, இது மலையாளம் நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பேச தெரிஞ்சவங்களோட சதவீதம் என்ன? முதல்ல தமிழும் ஹிந்தியும் 32% பேசுகிறாங்க. மொத்தம் நம்மளுக்கு தெரியாது, அந்த வேல்யூவோட -32. வேறு கலரில் கூட எழுதுகிறேன், அது நம்ம தெரியாது. எக்ஸில் 32 பேர் தான், 32% போயிடுச்சுன்னா அவங்க தான் வந்து தமிழும் ஹிந்தியும் பேசுகிறாங்க. ஹிந்தியும் மலையாளமும் பார்த்திங்கன்னா 25 - x, மலையாளமும் தமிழும் பார்த்திங்கன்னா 30 - x. இது வந்து மொத்த மொழியும் பேசுகிறவங்க நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதோட வேல்யூ நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது தமிழ் மட்டுன்றப்போ இங்கே ஆல்ரெடி வந்து 32வும் 30யும் வேல்யூ வந்துடுச்சு. மொத்தமே தமிழில் 65% பேசுகிறாங்க. அதில் 30யும் 32யும் மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு மீது என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 + 3. அப்போது 3 + x தான் வந்து இந்த மொத்த தமிழுமே வந்து பேசுகிறவங்களா இருக்கும். ஹிந்தி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 52 பேர் பேசுகிறாங்க. அதில் 32வையும் 25யும் நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு x - 5. மலையாளம் பார்த்திங்கன்னா 40ல் 30ம் 25ம் நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ -5. இதில் +5 போட்டிருக்குது, அதில் வந்து 65ல் மீதம் கழிச்சிட்டோன்னா 3 இருக்கும், அதனால் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து மைனஸில் கிடைக்கும், ஸோ அதனால் நம்ம மைனஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறோம். இப்போ பார்க்கும்போது பிற மொழி பேசுவோர் எவ்வளோ சதவீதம் சொல்லிட்டாங்க. பிற மொழி பேசுவோர் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே மொத்த மக்கள் வந்து 100ன்னு எடுத்துக்குவோம், ஏன்னா எல்லாருமே சதவீதம் கொடுத்ததுனால நம்ம மக்கள் தொகை வந்து மொத்த மக்கள் 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 3 மொழியும் பேச தெரிந்தவர் வந்து நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் வேல்யூன்னு எடுத்திருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 1ல் கேட்ட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த எக்ஸாமில் கேட்ட 2022 கேட்ட ஒரு சம். இது வந்து 3 மொழி பேச தெரிந்தவர்கள் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அவங்க வேல்யூவை. ஏதேனும் ஒரு மொழியாவது பேசுவோர், இதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோன்னா அதுதான் வந்து ஏதேனும் ஒரு மொழியாவது பேசுவோர் அப்படின்னு கிடைக்கும். ஏதேனும் ஒரு மொழி பேசுவோருக்கான நிகழ்தகவு இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 3 + x + x - 5 + x - 15 + xஐ நம்ம எடுத்துக்கணும், +32 - x +30 - x +25 - x. நம்ம எல்லாமே எழுதிட்டோமா?
எல்லாமே எழுதுகிறப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 70 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 17 தான் ஏதேனும் ஒரு மொழியாவது பேசுவோரோட நிகழ்தகவு. அப்போது மொத்த மக்கள்லேருந்து ஏதேனும் ஒரு மொழியாவது பேசுவோரையும் பிற மொழி பேசுவோர்லேருந்தும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 3 மொழியும் பேசுவோரோடது எவ்வளோன்னு கிடச்சிரும். மொத்த மக்கள் எவ்வளோ? 100. அதில் ஏதேனும் ஒரு மொழியாவது பேசுவோர் எக்ஸ் ப்ளஸ் 70, 3 மொழியும் பேசுவோர் எவ்வளோ? 10. அப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கணும்னா இதை எப்படி விரிச்சு எழுதுவோம்? 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 70 ஈக்குவல் டு 10ன்னு எழுதுவோம். இங்கே இருக்க ப்ளஸ் 70 அங்கே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸில் போகும். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 10 + 17 கிடைக்கும். 80. இங்கிட்ட இருங்க 100 அங்கே அந்த சைடு போச்சுன்னா மைனஸில் போகும். அப்போது எக்ஸோட வேல்யூ 20. எக்ஸோட வேல்யூ நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஃபுல் சம் வியூ பார்க்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் குட்டியாக எழுதுகிறேன். இப்போ இல்லைனா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 100ல் 80 போச்சுன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20%. அதாவது 3 மொழியையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 20% பேர். அடுத்து, ஒரு மாணவன் 2/5 × 9/2 மதிப்பை கணக்கிட கேட்டுக்கொள்ளப்பட்டான். அவன் அதை 2592 என எழுதினான் எனில் அவன் கிடைக்கப்பெற்ற மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூக்கும் அந்த பையன் அவன் எழுதின வேல்யூக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணி அதோட மைனஸ் பண்ணால் இடையில இருக்க வித்தியாசம் நம்மளுக்கு கிடச்சிருமா? இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2/5 வேல்யூ என்ன? 32. 9 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 81. இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2592 கிடைக்கும். அந்த பையன் எழுதின வேல்யூ என்ன? 2592 தான். 2592லேருந்து 2592 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். மதிப்பு 0. அப்போது உண்மையான மதிப்புக்கும் கிடைக்கப்பெற்ற மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம். இது என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் ஆன்சரில் சொல்லுங்கள். இரு பக்கடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. 2 பகடைனா 36 எண்ணிக்கை கிடைக்கும். அதில் 4ஆல் வகுப்படுற கூட ஈரிலக்க எண்கள் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னென்னு கேட்குறாங்க. என்னென்னு கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.